हरे कृष्णा। ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाभिषे श्रीमद्विद्या स्वामिकाय नमस्ते सरस्वती देवी भगवान प्रचारिणे निर्विशेषणीय पश्यकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तो। हरे कृष्णा। पांचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। हरे कृष्णा. ஸோ நேற்றுக்கு நான் தமிழில் வீடியோ பண்ணுறேன். நேற்றுகள் இல்லை முந்தா நேற்றுக்கு ஆமாம் நேற்றுக்கு ஏப்ரல் 27 27 2025 நேற்றுக்கு தான் வீடியோ பண்ணேன். நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன். நேற்றுக்கு வீடியோ பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன். ஐயங்கார் கௌடியா மதுவா நம்ம ஐயங்காரோடு அப்புறம் கௌடியாவோடு அப்புறம் மதுவா சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் இதை பற்றி நான் நேற்றுக்கு பேசியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஹிந்தியில் பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, எந்த கோயிலை பற்றி பேச போகிறோன்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். அப்புறம் பார்த்தசாரதி மூலாழ்வார் பெருமாள் கோயில், அதை பற்றி அந்த கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நம்ம பேச போகிறோம். சரியா? ஆனால் நம்ம இஸ்கான்னு தெரியும். நம்ம இஸ்கான் இயக்கத்தில் நம்ம பிரபுபாத உருவாக்கின நம்ம இஸ்கான் கௌடியா வைஷ்ணவ் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் கிருஷ்ண பக்தியில் நமக்கு தெரியும். கௌஷாலா இருக்குது, கௌ சேவா இருக்குது, கௌஷாலாவும் இருக்குது. அப்புறம் நேற்றுக்கு நான் ஒரு புக் பார்த்தேன் நம்ம சத்சங்கத்தில், நம்ம இஸ்கான் சத்சங்கத்தில். ஹரிநாம் நிர்தேஷிகான்னு ஒரு வைஷ்ணவ் சாங்ஸ் புக்ஸ் வருது. இவ்வளோ சின்னது தான், நல்லா இருக்குது அந்த புக்ஸு. நீங்கள் வேணால் அதில் நீங்கள் பார்த்தேன்னா நிறைய உங்களுக்கு சாங்ஸ் கிடைக்கும். நல்லா பக்தியோட சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல. ஸோ நெக்ஸ்ட் அண்டு நம்மளோட டாப்பிக்கில் நம்ம போகலாம். என்னோட வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர் என்னோட சேனல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் என்னோடய சேனலை நம்ம இஸ்கான் முன்னேற்றணும். வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர் 2 சேனல் இருக்குது. அப்புறம் வெங்கடேஷ் சாஸ்திரி டாபிக்ஸ், அப்புறம் விஎஸ் மூமெண்ட் இருக்குது. ஆனால் இந்த 3 சேனல் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. ஏன்னா நான் கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கானை முன்னேற்றணும், நம்ம இஸ்கான் இயக்கத்தை ஹரே கிருஷ்ணா மூமெண்ட். அதுக்காக தான் நான் டெய்லி வீடியோ பண்ணுறேன், ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். ஓகே, இப்போ 2 வருஷமாக போட்டுருக்கேன். 2 வருஷமாக உங்களுக்கு தெரியும். நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறேன். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ். ஸோ லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நம்ம கீர்த்தனம் பண்ணலாம். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். நமோ विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी श्रीनामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्द. हरे कृष्णा 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 हरे 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 राम
रम हरे हरे जय राधा माधव कुंज विहारी जय गोपी जन वल्लभ गिरवरधारी यशोदानंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी हरि बोल। जय गौरता जय श्री प्रभुपाद की जय हरि बोल निकाय गौर प्रेमानंद हरि बोल हरे कृष्णा। ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி பெருமாள் கோவில் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில். ஸோ அந்த கோயிலும் நம்ம பார்த்தசாரதி மூலாழ்வார் ட்ரிப்ளிகேண்டில் இருக்க ட்ரிவேண்ட்ரம் கோயில், ட்ரிவேண்ட்ரமில் இருக்க அந்த கோயில் பார்த்தசாரதி பெருமாள் கோயில். அதுக்கும் நம்ம அந்த ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி நமக்கு எல்லோரும் தெரியும். அந்த கோயிலுக்கும் என்ன ஒற்றுமை டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஓகே, ரங்கநாத சுவாமி கோயிலில் பெருமாள் வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அனந்த சயனம் பார்க்கடல் எப்படி நாராயணர் பெருமாள் கிருஷ்ணர் வந்து படுத்துட்டு போகிறோம், அதை மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அங்கே தென்கலை வடகலையும் இருக்கா, வடகலைக்காரரும் இருக்காங்க, நிறைய அங்கே இருக்கா. ஓகே, அப்புறம் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் என்ன வித்தியாசம்னா, பார்த்தசாரதி பெருமாள்னா பார்த்தசாரதினா யார்? கிருஷ்ணர் பேர் தான், பகவான் பேர் தான் பார்த்தசாரதி. ஓகே, இப்போ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் என்னென்னா இந்த பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து மீசை வச்சுட்டுருக்கார். அவர் மீசை வச்சுட்டுருக்கார் பார்த்தசாரதி பெருமாள், முஸ்டாச் மீசை வச்சுட்டுருக்கார். ஓகே, அப்புறம் பாருங்க நம்ம ஒரு பக்தி பண்ணுறோம், நம்ம இஸ்கானில் கிருஷ்ண பக்தியில் இருக்கோம். ஓகே, நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிற பதில்னா பாருங்க, கிருஷ்ணா விஷ்ணு ராமா சிவா முருகன் ஐயப்பன் இதில் ஒன்றும் இது கிடையாது. எல்லா கடவுளுமே ஒன்று தான். ஓகே, எல்லா கடவுளுமே நம்ம கிருஷ்ணத்துக்கு தான் வந்துருக்கோம். நம்ம பண்ணுற கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கானில் இருக்கோம். இந்த கௌடியா வைஷ்ணவ் இந்த இஸ்கான் நம்ம இருக்கோம். நம்ம வீட்டில் பக்தி பாவோடு தான் எல்லாம் நம்ம பண்ணோம். நமக்கு எனக்கும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், எனக்கு பக்தியில் சிலவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆனால் சில டைம் பக்தி போரிங்காக இருக்கும். ஓகே, சில டைம் ரொம்பவே போரிங்காக இருக்கும் பக்தி. நம்ம எல்லாருக்குமா தெரில, எனக்கு ஒட்டுமா தெரில. நேத்திகல வீடியோன்னு நான் சொல்லியிருப்பேன், ஹிந்தியில் சொல்லியிருப்பேன். நேத்திகல வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பக்தியில் சில டைம் நமக்கு போரிங்காக இருக்கும், சில டைம் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிருஷ்ண பக்தியில் நம்ம இஸ்கானில் தான். ஸோ அப்புறம் நம்ம பண்ணுற காரியம், நம்ம பண்ணுற நம்ம பகவான் பண்ணுற சேவா, நம்ம இஸ்கானில் சேவாவும் பண்ணுறான் நிறைய. நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் நிறைய சேவாவும் இருக்குது. நம்ம பண்ணுற காரியம் நமக்கு வந்து நேற்றுக்குன்னா பிரபுஜி நம்ம கதையில் கேட்டுருந்தேன். நேற்றுக்கு என்னோட சீனியர் டிவோட்டி, என்னோட வரிஷ்ட பக்தி யார் இருக்கா, என்னோடைய வரிஷ்ட பக்தி இருக்கா, சீனியர் டிவோட்டி இருக்கா, அவள் சொல்கிறேன். என்னோட குரு, சிக்ஷா குரு. ஸோ அவர் நேற்றுக்கு சொல்லியிருந்தார் பிரபுஜி வந்து, நம்ம பக்தியில் சில டைம் வந்து இப்போ நேற்றுக்கு ராத்திரி நானும் ரியலைஸ் பண்ணேன், என்னடா பக்தி ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. ஏன் நமக்கு போரிங்காக இருக்குது தெரியுமா? பக்தியில் நம்ம இஸ்கானில் எவ்வளோ வருஷம் கிருஷ்ண பக்தியில் இருக்கோம். அப்போ நம்ம பக்தியில் நமக்கு ஏன் போரிங்காக இருக்குது? ஒன்று நான் சொல்லிடுறேன், நம்ம பக்தியில் போரிங்காக இருக்குன்னா நம்ம வந்து பகவான்கிட்டேருந்து இன்னும் கனெக்ட் ஆகலை, இன்னும் நம்ம கனெக்ஷன் ஆகலை. ஏதோ போகிறோம்
நம்ம கௌரவத்தாய் கும்பிடுறோம், ஜெகநாத்ஜி வீட்டில் டிடி வர்ஷிப் நம்ம வைக்கிறோம், கௌரவத்தாய் ஜெகநாத்ஜி, லட்டு கோபால், ராதாகிருஷ்ணன், நரசிம்மதேவ ஏதோ ஒன்று. ஸோ நம்ம டிடி வர்ஷிப் பண்ணுறோம், நம்ம சேவாலாம் பண்ணுறோம் தான். ஆனால் நமக்கு சில டைம் மனசில் ரஸ் வர மாட்டேங்கிறது, அந்த பக்தியில் சுவாரஸ்யம் வர மாட்டேங்கிறது சில டைம். எல்லாரும் ஃபீல் பண்ணிடுவேன், நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா சில டைம் நம்ம பக்தியில் எனக்கு 19 வயசு தான், அது ஐ எம் யங் பாய். எனக்கு இன்னும் வாழ்க்கையில் பக்தி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. as a teenager, I am teenager boy, I feel என்னன்னா எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, மீன்ஸ் இப்போ என்னோட சீனியர் டிவோட்டிஸ் நிறைய இருக்கா, நான் ஜூனியர் தான். என்னோட சீனியர் டிவோட்டிஸ் வரிஷ்டர் பக்த் நிறைய இருக்கா, நான் ஜூனியர் தான். நான் இப்போ ஜூனியர் தான், நான் எப்போவுமே ஜூனியராக தான் இருப்பேன். நான் என்னோட குருவோட சிஷ்யர் தான், அவ்வளோதான். ஓகே, அப்போது நம்ம பக்தியில் இந்த இஸ்கான், நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம ஜெகத்சாக்ஷி பிரபுஜி நிறைய கதை சொல்லிடுவார், நமக்கு தெரியும். அவர் கதாவும் கேட்டிருப்பேன், நானும் கேட்டிருப்பேன், நீங்களும். அமரேந்தர் பிரபு, அமுக்லீலா பிரபுஜி, நிறைய பேர் இந்த பிரபுஜி நம்ம இஸ்கானில் இருக்கா, டிவோட்டி இருக்கா, பிரச்சாரக் இருக்கா, நிறைய பேர் நிறைய டிவோட்டிஸ் இருக்கா இப்படி. ஸோ அவள் சொல்லியிருப்பா, ராதேஷாம் பிரபுஜி இருக்கார், நிறைய பேர் எப்படி இருக்கா. ஸோ அவர் சொல்லியிருப்பார், பக்தியில் நமக்கு சில டைம் ஏன் இவ்வளோ போரிங்காக இருக்குது, இவ்வளோ போரிங்காக ஏன் இருக்குது, ஒரு சுவாரஸ்யமே ஏன் இல்லை பக்தியில். என்னடா காலம்பர நேற்றுக்கு நான் என்னோட நம்ம பிரபு சொல்லியிருந்தார், நேற்றுக்கு ஒரு பிரபு சொல்லியிருந்தார் சத்சங்கத்தில். என்னோட பெரியவா யார் இருக்காலும் சீனியர் டிவோட்டி வரிஷ்ட பக்த, அவர் சொல்லியிருந்தார், பிரபு சொல்லியிருந்தார் நேற்றுக்கு. நான் கதையில் கத்தால நேற்றுக்கு டெய்லி யாரா காலம்பரம் மங்களாரத்தி எடுத்துட்டு இருப்பா, அதே மங்களாரத்தி, அதே கௌரார்த்தி அட்டென்ட், அதே குரு பூஜா, அதே ஹரிநாம் சாண்டிங், அதே பாகவதம் கிளாஸ். யார் போவாடா, போங்கடா, இதே வேலையாக போச்சு எனக்கு. பக்தியில் நமக்கு போரிங்காகவும், ரொம்ப சில டைம் போரிங்காகவும் போகிறது பக்தி வந்து நம்மளோட கிருஷ்ண பக்தி. ஆனால் நம்ம அது ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். பிரபுஜி வந்தான் சொல்லியிருந்தார் நேற்றுக்கு, நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம். என்னன்னா, நம்ம பகவான்கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சு வந்ததுனால நம்ம ஆக்சுவலி பகவான் தாமுக்காகவும் போனோம், பகவான் பக்தி எது பண்ணுறோம், பகவத் தாம் போகிறதுக்கு. ஆனால் நம்ம பகவான் பக்தி தான் பண்ணுறோமான்னு அதை மறந்துட்டு, பகவான் பக்தியை நம்ம மறந்துட்டு அது பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம். ஆனால் நம்ம பகவத் தாம் போகிறோமா நம்ம அதை மறந்துட்டு நம்ம வந்து சும்மா பண்ணுறோம் பக்தி. எல்லோரும் பண்ணுறாச்சு, நம்மளும் பண்ணுவோம். எல்லோரும் இஸ்கானில் டிவோட்டியாக இருக்காங்க, நம்மளும் இஸ்கானில் டிவோட்டியாக இருக்கிறதோ பக்தி பண்ணுறோம். ஓகே, எதிர பிரபு சொல்லியிருந்தார். இப்போ நான் வந்து எங்கே பாருவோம், நான் வந்து 2 வருஷமாக யூடியூப் சேனல் இருக்குது, வெங்கடேஷ் லெக்சர். ஓகே, நான் வந்து இஸ்கானை முன்னேறதுக்காக, நம்ம கிருஷ்ண பக்தியை முன்னேறதுக்காக தான், பாக்கி எந்த முன்னேறதுக்காக தான் பண்ணுற, பக்தியை முன்னேற்றோம், நம்ம கிருஷ்ண பக்தி அப்படி நாம் இஸ்கானை முன்னேற்றோம், இந்த இயக்கத்தை, ஆந்தோலன். ஓகே, பாக்கிய மனசில் எந்த இன்டென்ஷனும் கிடையாது, சொல்லிட்டேன் நான். ஓகே, நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன வேணும், பீப்புள் சப்போர்ட் ஒன்லி. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றும் பெருசாக வேண்டாம், லைக் ஷேர் ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு பீப்புள் சப்போர்ட் வேணும். பக்தியை நம்ம மக்களை சேர்க்கணும், பக்தியில் இஸ்கானை இன்னும் முன்னேற்றணும். பிரபுபால கனவை நம்ம குரு கனவை நம்ம நிறைவேற்றி வைக்கணும். அதான் நம்ம கடவை. நம்ம எல்லா சிஷ்யர்களுக்கு கடமையே இதே, இன்க்ளூட் மீ, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். சிஷ்யர்கள் கடமையும் நம்ம சிஷ்யர்கள் கடமை என்னன்னா, குருவோட ஆசையை கனவை நிறைவேற்றி வைக்கிறது. அதுதான் ஜெகத்சாக்ஷி பிரபுஜி சொல்லியிருப்பார், ராதேஷாம் பிரபுஜி சொல்லியிருப்பார், அமுக்லீலா பிரபுஜி சொல்லியிருப்பார். இஸ்கான் கதா கேட்டவில்லை நீங்கள், அமரேந்தர் பிரபுஜி சொல்லியிருப்பார். அப்போது பக்தி வந்து
அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, பக்தி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் ஈஸி கிடையாது? பாய், நம்ம வந்து பக்தியை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. நம்ம பக்தியை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது வாழ்க்கையில். நானும் தான். இப்போ கூட இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி இப்போலேருந்து இப்போ நான் இன்னிலேருந்து தான் ஸ்ரீமத் பாகவதம் தமிழ் கிளாஸ்னு ஒரு நம்ம தமிழ் நம்ம பிராமணா தான் இஸ்கான்லேருந்து, நம்ம இஸ்கான் இல்லை, நான் இன்றைக்கி அது காலமர இப்போ மத்தியானம் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. பாகவதம்லேருந்து சொல்கிறான். நம்ம இஸ்கான் பாகவதம் ஆஸ் இட் இஸ் கிடையாது, அது வேறு மாதிரியாவா சொல்கிறான். ஆனால் பாகவதம் தான், ஸ்ரீமத் பாகவதம்லேருந்து சொல்கிறான். கிருஷ்ணர் கதை, பகவான் கதையை சொல்கிறான். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு மத்தியானம் கேட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்லி டியூஸ்டே, தேர்ஸ்டே, இல்லை மண்டே, வெனஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே, இந்த 3 நாளைக்கு தான் அந்த கிளாஸ் வந்து இருக்குமா. ஓகே, இந்த 3 நாளைக்கு தான் அந்த கிளாஸ் இருக்கும் வாரத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது அந்த கிளாஸு. ரொம்ப நல்ல கதையை நல்லா சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் பற்றி, பகவானை பற்றி, அப்புறம் ஈர்க்கையை பற்றின்னு சொல்கிறேன், ஈர்க்கையை பற்றி. அப்போ இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன் அந்த கிளாஸில். நம்ம இஸ்கான் கிடையாது, அவள் வேறு விதத்தில் சொல்கிறான். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் தான், நம்ம தமிழ் பிராமணா சொல்கிறான். ஓகே, ஸோ நான் கேட்டிருந்தேன் கதையில். இன்றைக்கி அங்கராஜர்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா வந்து அந்த யார் ஒரு 4 ராஜா வந்து அவருடைய பிரஜா இல்லை யாரும் அவ கூட ஒருத்தர் இருந்தா, அவர் நண்பர்கள். அப்போது அந்த ராஜா வந்து கொஞ்சம் கிடையாது, இல்லை, நல்லவர் கிடையாது. அந்த ராஜா வந்து நல்லவங்க கிடையாது. இப்போ ராஜா வந்து அவர் கேட்குறன்னா, இவர்கிட்ட பிரஜா வந்து ராஜாட்ட கேட்குறன்னா, ஜனங்க வந்து நீ அதர்மம் இல்லை, ராஜா நல்லவர், அவர் சேர்க்க சரியில்லை, சாரி. அப்போது ஜனங்க வந்து ஜனங்க வந்து ராஜா கேட்குறாரா, நீ தர்மத்தை நினைக்கிறிய, நீ எப்பயப்பட்ட முட்டாள். அதர்மத்தை போய் தர்மத்தை நினைக்கிறே, நீ கெட்டதை போய் நல்லதுன்னு நினைக்கிறிய. அதே மாதிரி தான் நம்ம உலகத்துலேயும் உதாரணம். நம்ம பக்தியில் ஏன் நம்ம கிருஷ்ண பக்தி, நம்ம இஸ்கானில் இவ்வளோ வருஷமாக டிவோட்டியாக இருக்கும், இவ்வளோ வருஷம் நம்ம பக்தியாக இருக்கும் கிருஷ்ண பக்தியில். இஸ்கானில் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஒரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், எதுக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க நம்ம பிரபுவாதா, நம்ம குரு. இப்போது நம்ம மனசுக்குள்ளே நம்ம இன்னும் பகவான்கிட்ட கனெக்ட் ஆகலை. நம்ம வந்து டெய்லி நம்ம நான் பொதுவாக சொல்கிறேன், தீட்சா எடுத்தவா டெய்லி 16 வாரம் நம்ம இஸ்கான 16 ரவுண்ட்ஸ் ஜெபிச்சே ஆகணும் கம்பல்சரி. ஒரு நாள் போனால் இன்னொரு நாள் அடுத்த நாள் ஜெபிச்சே ஆகணும் அவளுக்கு. அப்போ நம்ம மனசு சொல்கிறது, என்னடா டெய்லி இதே பக்தி, இதே காலம்பரம் 2 போகணும், மங்களாரத்தி போகணும், இதே. அப்புறம் மனசில் இன்னும் நேற்றுக்கு பிரபுஜி சொல்லியிருந்தார் சத்சங்கத்து கதையில், லெக்சரில் கேட்டுருந்தேன், பாகவதம் லெக்சரில் நேற்றுக்கு சத்சங்கத்தில் இருந்தது. அப்புறம் கேட்டிருந்தேன் கதையில், பாகவதமில் நேற்றுக்கு கதையில். நம்ம மனசில் இன்னும் காமம், குரோதம், லோபம், குரோத், லோபம், இது நம்ம மனசுக்குள்ளே இன்னும் இருக்கு. ஓகே, நம்ம மனசுக்குள்ள இன்னும் இது இருக்கு. அதனால தான் நமக்கு பக்தியில் சுவாரஸ்யம் கிடைக்க மாட்டேங்கிறது, என்ஜாய்மெண்ட் நம்ம பக்தியில் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, ஃபுல்லாக கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்? நம்ம பக்தி ஏதோ நம்ம ஒரு 4-5 மாலை
சொல்லக்கூடாது, சாரி, நம்ம உருட்டுறோம். நம்மளால் எவ்வளோ முடியறதோ நம்ம பண்ணுறோம். நம்ம தீட்சா எடுக்கலைண்ணா, நான் தீட்சா எடுத்தால் வந்து 16 ரவுண்ட்ஸ் பண்ணி ஆகணும் இஸ்கானில். ஆனால் தீட்சா எடுக்காதவால சொல்கிறேன், ஒரு 4-5 மாலை உருட்டுறோம், 10 மாலை உருட்டுறோம், உடனே சொல்லிடுறோம். நிறைய பிரபுஜியோடு சொல்லியிருந்தார் அதில் பாகவதம் கதால. நம்ம 4-5-10 மாலை உருட்டுறோம். நம்ம வந்து நம்மளை ஸ்வரிஷ்ட பக்து, அடடா நான் எப்பேற்பட்ட பக்தன்னா, நான் தான் வரிஷ்ட பக்த் அப்படின்னு நமக்கு நம்ம மனசுல நமக்கு தோண ஆரம்பிச்சது, ஃபீல் ஆகுது. என்ன மாதிரி பக்த யாருமே கிடையாதுப்பா. என்ன மாதிரி பக்தி யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோமா. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம மகாபிரபு, நம்ம சைத்தன்ய மகாபிரபு, நம்ம இஸ்கானில் கௌரவத்தை நம்ம சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கௌடியா வைஷ்ணவ அவர் உருவாக்குனார் இஸ்கானில். நம்ம இஸ்கான் அவர் என்ன சொல்கிறார், நம்மளை மகாபிரபு என்ன சொல்கிறார், மகாபிரபு வந்து நம்ம பக்தியில், கிருஷ்ண பக்தியில், நம்ம இஸ்கானில் நம்மளை நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், கீழே நடமாடுற அந்த பூச்சி இருக்குல்ல, பூச்சி, ஜெகத்சாட்சி பிரபுஜி சொல்லியிருப்பார், பூச்சி இருக்குல்ல, பூச்சி மீன்ஸ் என்னது, இது கீடா சொல்லுவாள், பூச்சி ஹிந்தியில் கீடா சொல்லுவாள், பூச்சி. அதோட ரொம்ப நம்மளை கீழே தான் நம்ம நினைக்கிறோம் பக்தியில். அப்படி ஒரு மாதாஜி சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தேன். அதோட ஒரு மாதா சொல்லியிருந்தேன், நம்ம பக்தியில், கிருஷ்ண பக்தியில், நம்ம இஸ்கானில், நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம மகாபிரபு சொல்கிற மாதிரி, நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற மாதிரி நம்மளை ரொம்பவே கீழே நம்மளை நினைக்கணுமா பக்தியில். அப்போதான் நம்ம பக்தி பண்ண முடியுமா. கீழ்குறா நம்மளே நினச்சிக்கணுமா. அது வைஷ்ணவ சங்கத்தில் நம்ம இஸ்கானில், நம்ம இந்த கௌடியா, இந்த வைஷ்ணவ சங்கில் கிருஷ்ண பக்தி நம்ம கிடைச்சிருக்கேன். அதான் பக்திங்கிறது சிறந்ததுங்கிறது. கிருஷ்ண பக்தி அதோட சிறந்த நமக்கு பண்ணுற கிருஷ்ண பக்தி இருக்கு, யாரும் கிடைச்சதில்லை. அதான் இந்த நம்ம கிருஷ்ண பக்தி இஸ்கான் வருது, இஸ்கான் வைஷ்ணவ சங்கம் வந்து ஹரே கிருஷ்ணாங்கிறது சிறந்தது. இப்போ நம்ம எவ்வளோ பகவத்கீதா, நம்ம எவ்வளோ பாகவதம் படித்தாலுமே இப்போ எனக்குமே சில டைம் தோணும் பக்தி, சில டைம் தோணும் எனக்கு, எப்போ இல்லை பக்தி சுவாரஸ்யமாக இப்போ இருக்கும், சில டைம் எனக்குமே அந்த ஃபீலிங் வந்துருக்கு, என்னடா இதே கிருஷ்ண பக்தி பண்ணிகிட்டே இருக்கு இவ்வளோ வருஷமா, 10 வருஷமா 10-11 வருஷமா பக்தியில் இருக்கோம் நாம, இதே கிருஷ்ண பக்தியா போர் அடிச்சிருக்கு, இஸ்கானில் இருக்கோமா. ஆனால் அது எனக்கும் வருது, அது எல்லாருக்கும் இருக்குன்னா அப்போ நமக்கு அது வருதுன்னா அந்த எண்ணம் போரிங்காகவே இருக்குது. நம்ம பக்தியை ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். நம்ம திலக் விட்டுக்கிறோம், கோபிச்சந்தன் போடுறோம், வைஷ்ணவ திலக் விடுறோம், ஹரிநாமம் ஜெபிக்கிறோம், ஹரே கிருஷ்ண மந்திரம். நம்ம இஸ்கானில் தோத்தி வைஷ்ணவ போஷாக் போட்டுக்கிறோம், கண்டி மாலை போட்டுக்கிறோம், துளசி மாலை, கண்டி மாலை ஏதோ போட்டுக்கிறோம். உடனே நம்மள வைஷ்ணவ் வரிஷ்ட பக்தி நம்ம நினச்சிப்போம். ஆனால் வைஷ்ணவன் இருந்தால் பண்ணக்கூடாது. பிரபுபாதம் 4 நியமம் சொல்லியிருக்காரு நம்ம இஸ்கானில், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். உண்மையாகவே என்னாலே ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. வைஷ்ணவன் இருந்தால் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம பண்ணுறோம். வைஷ்ணவ் கிரிட்டிசைசம் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் வீடியோவில், வைஷ்ணவன் இருந்தால் நாம் அபராதம், வைஷ்ணவ் கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது, ஆனால் அதுவும் நம்ம பண்ணுறோம். 4 நியமத்துலேருந்து இந்த ஒரு நியமத்தை நம்ம உடைக்கிறோம். இது பிரபுவால சொன்னது, வைஷ்ணவன் இருந்தால் பண்ணக்கூடாது, அது நம்ம பண்ணுறோம். இன்க்ளூட் மீ, என்னையும் சேர்ந்து தான். இப்போ பக்தியில் நம்ம பிரபுஜி சொல்லியிருந்தார், பக்திலையும் நம்ம எவ்வளோ கீழத்தனமாக நம்ம நினைக்கணும், எவ்வளோ நம்ம கீழே நினைக்கணும் தெரியுமா. பக்தியில் மகாபுரு சொன்ன மாதிரி, சைத்தன்ய மகாபுரு சொன்ன மாதிரி, நம்ம பக்தியில் நம்ம ரொம்ப கீழத்தனமாக நம்மளை நினைக்கணுமா. ஓகே,
அப்படி நீ நினைச்சாதான் நீ பக்தியில முன்னேற முடியும், இல்லைன்னா உன்னால முடியாது. இஸ்கான்ல கிருஷ்ண பக்தியில உன்னால பிரகதி முன்னேற முடியாது. இந்த வைஷ்ணவ சங்க இந்த இஸ்கான்ல நீ முன்னேற்ற முடியாது. நீ பக்தியில நம்ரதா பாவம், ஹம்பல் உங்களோட இல்லைன்னா, கருணா பாவம் இல்லைன்னா எல்லாம் போச்சு. அதுக்காக நம்ம பிரபுபாதா சொல்றார். நேத்திக்கு நம்ம கதாதர் பண்டித், நம்ம சைத்தன்ய மகாபுரம் பஞ்சத கௌரவத்தால் நம்ம இஸ்கான தெரியும் பஞ்சதத்துவம். கதாதர் பண்டித் சாக்ஷாத் நம்ம ஸ்ரீமதி ராதாராணி தெரியும். இப்போது நேத்திக்கு கதாதர் பண்டித்தோட நேத்திக்கு அபிர்பாவ திவசா, ஐ திங்க் திரோபாவ திவசம் எனக்கு தெரியாது. நேத்திக்கு பிரபுஜி சொல்லியிருந்தார். இப்போது நம்ம நம்ம பக்தியில் நம்ம எப்படி நம்ம நினைக்கணும், என்ன நம்ம இவ்வளோ வருஷம் பக்தியில் இருக்கோம். ஆனால் நமக்கு மங்களார்த்தி போகிறோம், கௌரார்த்தி போகிறோம், சாண்டிங் போகிறோம், ஜப்பா செக்ஷன் போகிறோம், பாகவதம் கேட்குறோம், பகவத்கீதா இல்லை ஏதோ நம்ம பக்தி பண்ணுறோம், ஸ்ருங்கார் சேவா பண்ணுறோம், சப்பன் போக் பண்ணுறோம், தீர்த்த யாத்திரா போகிறோம், மாயாப்பூர், விருந்தாவன், பண்டர்பூர் நல்லா நம்ம யாத்திரா போகிறோம், ஜெகநாத் பூரி நம்ம ஏதோ போகிறோம். நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் பக்தியில் நமக்கு சுவாரஸ்யம் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது? உண்மையாகவே ஏன் நமக்கு பக்தியில் ஏன் அனுபவிக்க முடியல? உண்மையாகவே அதோட என்ஜாய்மெண்ட் ஏன் பண்ண முடியல கிருஷ்ண பக்தியில்? பக்தி ஆனால் பக்தி பாவோட தான், பக்தி பாவம் இருக்குது. பகவத்தாம் தான் போகணும், பக்தி பாவோடு தான் அது இருக்கணும் தான். நான் என்ன காரியம் பண்ணுறேன்னா நான் பகவானுக்காக பண்ணோம், பகவான் நினச்சிட்டு பகவானை சிந்திச்சுட்டு பண்ணோம். இந்த கிருஷ்ண பக்தி சது உபயோகம் நல்லது பண்ணணும். பக்தியில் இப்போ நான் எப்போவுமே சேவா பண்ணோம், வைஷ்ணவ சேவா பண்ணோம். நமக்கு ஏன் அப்படி வரமாட்டேங்கிறது? இன்னும் நம்ம ஏன் பக்தியில் ஒழுங்காக இறங்கலை? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். நம்ம பக்தியை நானும் தான் எல்லாரும் தான், நான் எல்லாரையும் சொல்ல, என்னையும் தான் சேர்த்து சொல்லிக்கிறேன். நம்ம பக்தியே இன்னும் ஒழுங்காக புரிஞ்சிக்கவே இல்லை. இது பிரபுஜி சொல்லியிருந்தார். we should not understand பக்தி ரியலி. நம்ம டேக் இட் ஈஸியாக எல்லாம் எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம பக்தியிலையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோம். we should not serious in கிருஷ்ண பக்தி in our ISKCON. நம்ம பக்தியில் சீரியஸாக இல்லை, நிஜமாக தான் நம்ம பக்தியில் சீரியஸாக இல்லை. டெய்லி நம்ம மங்களார்த்தி போகிறோம், நம்ம கௌரார்த்தி நம்ம போகிறோம், மங்களார்த்தி கௌரார்த்தி அட்டென்ட் பண்ணுறோம். நம்ம எல்லோரும் தான் பாகவதம், பகவத்கீதா, நம்ம ஜப்பா செக்ஷன், நம்ம ஹரிநாம் சாண்டிங் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாம் பண்ணுறோம். பிரபுபாத 4 நியமத்தை ஃபாலோ பண்ணுறோம். சரி, ஆனால் அதுலேருந்து ஒரு நியமத்தை நம்ம உடைச்சிருக்கோம். வைஷ்ணவ் கிரிட்டிசைசம். அவர் நம்ம குருவையும் ஒழுங்காக மதிக்கிறதுல, நம்ம குருமுக பத்ம வாக்கிய சொல்கிற நம்மளும் சொல்கிறோம். நம்ம இன்னும் ஜீவ ஜாகோ ஆல, நம்ம இன்னும் எந்திருக்கலை. சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி ஜீவ ஜாகோ. ஜீவனா நம்ம ஜீவர்கள், நம்ம ஒரு அம்சம், பகவானோட ஜீவன அம்சம். அப்போ மகாபிரபு என்ன சொல்? ஜீவ ஜாகோ. நம்ம இன்னும் எந்திருக்கவே இல்லை. ஓகே, இஸ்கான் டிசைரிட்டி சரி, நமக்கு எல்லா பேரும் நம்ம வச்சுருக்கோம். இஸ்கானில் எல்லா பேரும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம இஷ்டப்படி. ஜீவ ஜாகோ மகாபிரபு சொல்கிறார். ஜீவ ஜாகோ கோரச்சந்திர மோரே. நம்ம இன்னும் பக்தியில் எந்திருக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம ஒழுங்காக சோம்பேறியாக படுத்துன்னு இருக்கோம். நம்ம என்னையும் தான், நான் எல்லாரையும் சொல்ல, நிஜமாக நேற்றுக்கு ராத்திரி எனக்கும் தோணிது, ஏன்டா பக்தி இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம சுவாரஸ்யம் கிடைக்க மாட்டேங்குது, உண்மையாகவே என்ஜாய்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது, போரிங்காகவே இருக்கு. எனக்கு நிஜமாக நேற்று ராத்திரி ஸ்ட்ரைக் ஆச்சு என் மைண்டில். சே, இவ்வளோ வருஷம் பக்தி பண்ணுறோம், என்னடா இவ்வளோ போரிங்காக இருக்குது. இப்போது நம்ம பக்தி ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். அது எப்போ? நேற்று நம்ம பிரபுஜி நம்ம சத்சங்கத்தில் பாகவதம் கதா, நான் நேற்று சத்சங் போயிட்டு வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு ராத்திரி இங்கே படுத்தோன்னு எனக்கு தோணுறது, பாகவதம் கதா கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கா போரிங்னு தோணுமா என்ன? ஏன் பக்தி எவ்வளோ போரிங்காக போகிறது நம்ம கிருஷ்ண பக்தி?
நம்ம சேவா நம்ம ஹரிநாம் நம்ம சாண்டிங் நம்ம பாகவதம் கிளாஸ் மங்களாரத்தி பாகவதம் நம்ம ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம், ஒழுங்காக நம்ம அட்டென்ட் பண்ணலன்னு அர்த்தம். முக்கியமாக என்ன தான் சொல்லணும் முன்னாடி, இது பிரபுஜி இவ்வளோ தூரம் சொல்லிட்டுமே எனக்கு போரிங்காக இருக்கு, நான் ஏன் சொல்கிறேன் பின்ன போரிங்காக இருக்கேன். இப்போ ஏன் அப்போ என்னென்ன சொன்னால் தப்பு கிடையாது. அப்போ நமக்குள்ள எனக்குள்ளேயும் காம் வாசனை இருக்குன்னு தானே அர்த்தம். போரிங்காக இருக்குது, அப்போ நானும் ஒழுங்காக பக்தி பண்ணல தான் அர்த்தம். பொதுவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாம் பக்தி ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். நம்ம போரிங்காக இருக்குது இன்க்ளூட் மீ தான். அப்போ நானும் நீங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம பக்தி ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். அதனால நமக்கு பக்தியில் இவ்வளோ போரிங்காக இருக்குது. என்னடா இஸ்கான் நம்ம இவ்வளோ வருஷமாக டிவோட்டியாக இருக்கோம், ஹரிநாம் பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம், மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணுறோம், பாகவதம் போகிறோம், சேவாவும் பண்ணுறோம், எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் பாகவதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம், எல்லாம் நம்ம பண்ணுறோம், மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணுறோம், ஹரிநாம் போகிறோம், ஹரிநாம் பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுறோம், சேவாவும் பண்ணுறோம். ஆனால் நமக்கு பக்தியில் ஏன் இவ்வளோ நம்ம ஜெகத்சாட்சி பிரபுஜி ஜெகத்சாட்சி பிரபுஜின்னு சொல்லியிருக்கார். ஜெகத்சாட்சி பிரபுஜி அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம பக்தியில் ஏன் என்ஜாய்மெண்ட்டே வர மாட்டேங்கிறது, ஏன் நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்க மாட்டேங்கிறது. கிடைக்கிறது, ஆனால் முழுசாக அதை அனுபவிக்க முடியல பக்தியில் என்ஜாய்மெண்ட். சில டைம் போரிங்காக தோணுறது. நம்மளாம் இன்க்ளூடிங் மீ தான், என்னையும் சேர்த்து தான், நம்மளாம் நானும் நீங்களும் நம்ம பெரிய ஹரிதாஸ் டாகூர் கிடையாது, நம்ம ஹரிதாஸ் டாகூர் கிடையாது, நம்ம பெரிய சந்து கிடையாது, நம்ம குரு பரம்பரை, நம்ம இஸ்கானில் கவுடியா நம்ம குரு பரம்பரைலேருந்து நம்ம யாரும் கிடையாது, நம்ம சடகோஸ்வாமிலேருந்து நம்ம யாரும் கிடையாது, நம்ம அதுலேருந்து யாரும் கிடையாது, நம்ம என்னையும் சேர்த்து நம்ம பெரிய ஹரிதாஸ் டாகூரும் கிடையாது. கொஞ்சம் காமெடியாக இருக்குது, சாரி. இப்போது நம்ம பக்தியில் எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சீரியஸ்னஸ், நம்ம பக்தியில் சீரியஸ் நம்ம சீரியஸே நம்ம இது பண்ணிட்டோம், சீரியஸே நம்ம இல்லை நம்மகிட்ட. அதான் நமக்கு பக்தி போரிங்காக இருக்குது. என்னடா டெய்லி இதே பக்தி தான் நம்ம பண்ணுறோம், கிருஷ்ண பக்தி, மங்களாரத்தி போகிறோம், கௌராரத்தி போகிறோம், பாகவதம் போகிறோம், பிரபுபா நியமத்தை நம்ம இஸ்கானில் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் வைஷ்ணவன் தான் பண்ணுறோம். நம்ம பக்தியில் சீரியஸ் இல்லை, நம்ம சீரியஸாக இல்லை. நிஜமாக தான், பொய் சொல்ல, நான் என்னையத்தில் சேர்த்து தான் சொல்கிறேன். சீரியஸ் இல்லை நம்ம பக்தியில். ஏன் இவ்வளோ இதாக இருக்குன்னா, பிரச்சனை வருது, ஆனால் சிலட்ட நல்லா இருக்குது பக்தி, நம்ம பக்தி நல்லா ஓடின்னு இருக்கோம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும். பொதுவாக சொல்கிறேன். ஆனால் சில டைம் பக்தி நல்லா இருக்கும், ஆனால் நமக்கு பண்ண மனசு வராது, போரிங். என்னடா இதே பக்தி, மங்களாரத்தி, கௌராரத்தி, பாகவதம், சாண்டிங், நம்ம ஹரிநாம், இஸ்கானில் நம்ம பிரபுவால 4 நியமத்தை ஃபாலோ பண்ணுறோம், சரி, ஆனால் வைஷ்ணவன் தான் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒழுங்காக நம்ம பக்தி நம்ம பண்ணலன்னு தான் அர்த்தம். என்னி தான் செய்து சொல்கிறேன். ஏன் போரிங்காக இருக்குது நமக்கு? போரிங்காக ஏன் இருக்கணும்? நம்ம எதுக்காக பக்தி பண்ணுறோம்? நம்ம கிருஷ்ண பக்தி, நம்ம இஸ்கான் நம்ம எதுக்கு இருக்கோம்? இந்த வைஷ்ணவ சங்கில் நம்ம எதுக்கு இருக்கோம்? பகவத் தாம், த கோலோக், பகவத் பிராப்தி, பகவத் தாம், அதை நம்ம அடையணும். நம்ம எல்லாரும், நானும் நீங்கள் எல்லாரும், நானும் சேர்ந்து தான் எல்லாரும், நம்ம எல்லாரும் பக்தியில் பகவத் தாம், கோலோக் தாம் அடையணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ போராடுறோம். ஆனால் நமக்கு நம்ம மனசில் குரோத், அந்த காமம் இருக்குது, காமவாசனா இருக்குது. கரெக்டா? காமவாசனா இருக்குது, ஈர்ஷா இருக்குது. பிரபுஜி சொல்லியிருந்தார், ஈர்ஷா இருக்குது நமக்கு.
அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம எப்படி பக்தியில் இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்தால் நம்ம மனசில் நம்ம எப்படி பக்தியில் முன்னேற முடியும்? நாளுக்கு நாள் நம்ம பக்தி நல்லா போயின்னு இருக்கு. நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கானில் நம்ம பக்தி நல்லா போயின்னு இருக்கு. ஆனால் நமக்கு பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. அவ்வளோ நம்ம முழுசாக நம்ம இறங்கலை பக்தியில். இன்னும் ஃபுல்லாக நம்ம அதில் போகல. அது போகிறதுக்கு நமக்கு இன்னும் டைம் ஆகும். இது பிரபுஜி சொல்லியிருந்தார். நம்ம 10th கிளாஸ் பற்றி பேசுகிறோம், நம்ம 12th பற்றி பேசுகிறோம். நம்ம இன்னும் சீனியர் கேஜிலேருந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கலை. சீனியர் கேஜி அதுலேருந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கலை. நம்ம அதுக்குள்ளே 10th 11th 12th காலேஜ் பற்றி போக ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன நம்மளோட இது? நம்ம சீனியர் கேஜிலேருந்து இன்னும் ஆரம்பிக்கலை, அதுலேருந்தே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே நம்ம 10th 11th 12th போக ஆரம்பிச்சோம்னா எப்படி? நம்ம என்னென்னே தெரியாது. முன்னாடி பக்தியில் A to Z நமக்கு என்னென்னே தெரியாது. நம்ம பிரபுவாக சொல்லி, நம்ம குரு சொல்லி, இந்த இஸ்கான் மூலியமாக இந்த பக்தி என்னது, பாகவத மூலியமாக, பகவத்கீதா மூலியமாக நமக்கு தெரிஞ்சுது. சைத்தன்ய சரிதாமிரத் மூலியமாக, இல்லை பகவத் புரான் மூலியமாக, இது மூலியமாக நமக்கு தெரிஞ்சுது. இஸ்கானில் வரதுக்கு முன்னாடி நமக்கு கௌரத்தாய் ஜெகநாத்ஜி யார் தெரியுமா? நமக்கு கிருஷ்ணர்னே யார் தெரியாது. தெரியும், பகவான் தெரியும். ஜன்மாஷ்டமி கோகுலாஷ்டமி நம்ம கொண்டாடுவோம். ஆனால் கிருஷ்ணரை பற்றி A to Z நமக்கு எதுவும் ஒன்றும் தெரியாது. இஸ்கானில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ வருஷம் பக்தியாக இருக்கோம். நம்ம எல்லோரும் 10-11 வருஷம் 10-15 வருஷமாக இல்லை. நான் ஆக்சுவலி 10-11 வருஷமாக தான் இருக்கேன். நான் 10 வருஷம் தான் இருக்கேன். நான் பக்தியில் 2014 இப்போ 2025 10 வருஷம் தான் இருக்கேன் நான் பக்தியில் ஆனால் என்னென்னா சொல்லிக்க முடியாது அவளை. அப்போது நமக்கு எனக்கே முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், எனக்கே முன்னாடி நான் சின்னத்தில் கிருஷ்ணர்னு தெரியும், பகவான் தெரியும். ஆனால் தசாவதாரம் எனக்கு விஷ்ணுன்னு தெரியும், திருப்பதி பாலாஜி தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் கிருஷ்ணர் பெரும் கடவுள், சுப்ரீம் காட் நம்ம இஸ்கான சொல்கிற மாதிரி சுப்ரீம் காட் கிருஷ்ணா பரம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், கோலோக் தாம், இதெல்லாம் எனக்கு இஸ்கானில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இஸ்கானில் வரதுக்கு முன்னாடி எனக்கு கிருஷ்ணரை பற்றி A to Z ஒன்றும் தெரியாது. அது எனக்கு இஸ்கான் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பகவானை பற்றி எனக்கு கிருஷ்ணரை பற்றி பகவானை பற்றி இஸ்கானில் வந்ததுக்கப்புறம் தான் A to Z நான் தெரிஞ்சிருந்தேன். எனக்கும் தெரிஞ்சிருக்காது. இஸ்கானில் வந்ததுக்கப்புறம் தான் பகவானை பற்றி A to Z எல்லாம் தெரிஞ்சுது. எனக்கு எங்கேருந்து தெரிஞ்சிருக்கோம்? நான் பெரிய பொதுவாக சொல்கிறேன், நான் பெரிய ஆகாயத்துலேருந்து பறந்து வந்தேன்னா இந்த பூமியை பொழந்துட்டு வந்தேன் கிடையாது. நம்ம யாருமே அப்படி வரல, நானும் அப்படி வரல, நம்ம யாரும் அப்படி வரல. நம்மளாம் சாதாரண மனுஷன்தான், நார்மல் ஹியூமன் பீங். இப்போது நம்ம பக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் முதல்ல நம்ம பண்ணுற பக்தி, நம்ம ரொட்டீன் பக்தி, மங்களார்த்தி, கௌரார்த்தி, நம்ம ஹரிநாம், நம்மளால் எவ்வளோ முடிஞ்சோ, நம்மளால் தீட்சா வாங்கலை, நம்மளால் எவ்வளோ முடியறதோ தீட்சா வாங்காத வரல. நானும் தான் தீட்சா வாங்கலை. பக்தியில் நான் ரொம்ப ஜூனியர். எனக்கு 19 வயசு தான், அது உங்களுக்கு தெரியும். 19 years old. நான் 2 வருஷமாக என்னோடய சேனல் ஓட்டின்னு இருக்கேன். இந்த பக்தி நம்ம இஸ்கானை முன்னேற்றோம், நம்ம கிருஷ்ண பக்தி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இஸ்கானை முன்னேற்றோம், அதுதான் என்னோடய இன்டென்ஷன். நான் எந்த பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணல வீடியோ. நான் மனசில் என்ன இருக்கோ அதான் சொல்லுவேன். பப்ளிசிட்டி கிடையாது, ஒரு ஷோ பட்டி கிடையாது, ஷோ பட்டிக்காக பண்ணல. எதுக்கு வீடியோ பண்ணுறேன்? நம்ம பிரபுபாலன் ஆசை, அவரோட கனவு நம்ம கிருஷ்ணானை முன்னேற்றணும், கிருஷ்ண பக்தியை முன்னேற்றணும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம எல்லாருக்கும் பகவத்தாம் நம்ம செத்ததுக்கு அப்புறம், நம்ம மரணத்துக்கு பிறகு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம ஆத்மா பகவத்தாம் சச்சிதானந்த ஸ்வரூப், நம்ம கிருஷ்ண பரமாத்மா கோலோக் தாம் பகவத்தாம் போகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நிதி பிரபு சொல்லியிருந்தார், மயானத்தை செத்தவன் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறானா. ஆனால் நீ ஒரு புண்ணிய காரியமும் பண்ணல, பக்தியும் ஒன்றும் பண்ணல, நீ எப்படி ஸ்வர்க்கத்துக்கு போவ?
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் அவன் வயசான காலத்தில் அவன் செத்ததுக்கப்புறம் அவன் ஆத்மா வந்து நரகத்துக்கு போகிறது. ஆனால் அவன் கேட்குறான், நான் அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், என்னைய நரகத்தில் கொண்டு வந்து நீங்கள்லாம் யமன்கிட்ட கேட்குறான். அப்போ யமன் சொல்கிறார், அவன் தெரியாது. அப்போ யமன் சொல்கிறார், யமன் ஃபுல்லாக அவன் லிஸ்ட்டை, அவனோட லிஸ்ட்டு நீ என்னெல்லாம் பண்ணியோ எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு அவன்கிட்ட காட்டுற அந்த ஆத்மாட்ட, நீ பண்ணது ஃபுல்லாக எல்லாமே பாவம், பண்ண ஃபுல்லாக எல்லாமே பாவம்தான், பாவ காரியங்களே பண்ணிட்டு இருக்க. அப்போது உனக்கு ஸ்வர்க்கம் உனக்கு கேட்குறதா? இல்லை, ஸ்வர்க்கம் எப்படி உனக்கு கிடைக்கும்? பண்ணது ஃபுல்லாமே பாவ காரியங்கள். என்னெல்லாமோ பண்ண, என்ஜாய்மெண்ட் நிறைய பண்ணிய, என்ன ஆட்டம் போட்ட நீ, அப்பா என்னெல்லாம் ஆட்டம் போட்ட நீ, ஓடாத ஆட்டம்லாம் போட்டிய நீ. அப்புறம் இப்போது கொடையிறதே வந்தால் எப்படி? அப்போ உனக்கு நரகம் தானே கிடைக்கும். அப்போது அவன் பார்க்குறான், அந்த ஆத்மா பார்க்குறான்னா, அப்போ அந்த ஆத்மா பார்க்குறான், ஐயோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா, என்ன பண்ணியிருக்கான், தண்ணி அடிச்சிருக்கான், பக்தியில் வராமல், பகவான் ஆன்மீக உலகத்தில் வராமல், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வராமல், பக்தியில் வராமல், பகவானை கும்பிடாமல், தண்ணி, பெண்ணாசை, காமவாசனா இதெல்லாம் இருந்திருக்கான் அவன். அப்போ எங்கேருந்து காரியம் புண்ணியம், எங்கேருந்து புண்ணிய காரியத்தை பண்ணியிருக்கான்? ஒன்றுமே பண்ணல. அப்போது உனக்கு நரகம் கிடைக்காமல் ஸ்வர்க்கமாக கிடைக்கும் உனக்கு. யமன் உனக்கு ஸ்வர்க்கத்தையாக கொடுப்பார். இது பிரபு சொல்லியிருந்தார், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து ஆன்மீக உலகம் வந்து, பக்தி உலகம் வந்து, ஆன்மீக உலகம் ஈஸி கிடையாது. அவளை இதில் நிலச்சி நிற்கணும்னா ரொம்பவே கஷ்டப்படணும், ரொம்பவே நிலச்சி நிற்கணும், பகவான் கிருபா இருக்கணும். அதில் ஜெகத்சாட்சி பிரபு சொல்கிறாரு, ராதேஷாம் பிரபுஜி ஜெகத்சாட்சி பிரபு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அமுகுலீலா பிரபுஜி, அமரேந்திர பிரபுஜி நிறையவே சொல்லியிருப்பா இந்த கதையில். நம்ம இஸ்கானில் பாருங்க. அப்போ பக்தியில், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக உலகத்தில் பக்தியில் இருக்கிறது, பக்தி உலகத்தில் நிலைச்சிருக்கன்னா எவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு பக்தியில் நல்லது நடக்கும், பக்தியப்போ நல்லது நடக்கும். நம்ம பகவானால் நம்பிக்கை இருக்குது நமக்கு. நம்ம கிருஷ்ணர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, பகவான் நமக்கு நம்பிக்கை இருக்குது. பகவான் நம்மளை காப்பாற்றுவார். பகவத்கீதாவில் பகவான் நம்ம என்ன சொல்லியிருக்காரு, யதா யதாயி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீராமியம் பரித்ராணாய சாதுனம் விநாசாய துஸ்தகம் தர்ம சன்ஸ்தாபனாத்தாய சம்மானி ஜெயியோ. அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதாவில் என்ன சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட, நான் என்ன நம்பினவன்னு நான் கைவிட மாட்டேன். பகவான் அவர் காரியத்தை பண்ணிட்டார்கள். ஆனால் நம்ம காரியத்தை ஒழுங்காக பண்ணல. நம்ம பகவானை மறந்துட்டு, இல்லை நம்ம 24 மணி நேரம் பகவான் நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ நம்ம நம்ம வீட்டில் டிடி இருக்க ஜெகநாத்ஜி கௌரவத்தை ஏதோ இருக்குது, போகிறோம், கடவுளே என்ன மட்டும் காப்பாற்றுப்பா, நம்ம இதுதான் வேண்டிப்போம். என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட, என் ஆசையை பூர்த்தி பண்ணுப்பா, எனக்கு என் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும்பா, எனக்கு எல்லாம் கொடு கிருஷ்ணா, ஜெகநாத்தா, கௌரத்தாய், கௌராங்கா, எனக்கு எல்லாம் கொடுங்க பகவானே. நம்ம டிடிட்ட போய் அதான் வேண்டிக்கிறோம். பாக்கி நம்ம என்ன வேண்டிக்கிறோம், பக்தி வேண்டிக்கிறோம்னா ஆனால் எவ்வளோ %? அப்போது எனக்கே ஒரு தடவை டவுட் ஆச்சு. நிஜமாக நேற்றுக்கு ராத்திரி நான் அவங்கள்ட்ட சொன்னேன்னு, ஏன் போரிங்காக போகிறது, நம்ம உண்மையாகவே நமக்காக தான் பக்தி பண்ணுறோமா, நம்ம கிருஷ்ணர் நினச்சி பகவான் நினச்சிண்டு பண்ணுறோமா? ஏன்னா கோபியர்கள் கூடமே கோலோகத்தில் சஹஸ்ர லக்ஷ்மி இருப்பாங்க வைகுண்டத்தில், கோலோக் தாமில், பகவத் தாமில். அப்போது அவளே எவ்வளோ பக்தி, நம்ம ஹரிதாஷ்டகர் அவர் எவ்வளோ ஆச்சாரியர், அவர் எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காரு. நம்ம குரு பரம்பரா, நம்ம இஸ்கானில் கோஸ்வாமிகள் இவெல்லாம் பாருங்க, பக்தி சித்தாந்த மகாராஜ், நம்ம குருவெல்லாம் பாருங்க. நம்ம ரீசெண்டாக நம்ம இப்போ தான் 2 நாள் முன்னாடி 26ஆம் தேதி நான் வீடியோவில் சொன்னேன், நேற்றுக்கு சொன்னேன், நம்ம கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜோட இஸ்கானில் நம்மளோட குருவோட பிரபுபாதாஸ் வரிஷ்ட டிசைபிள், அவர் சிஷ்யர். ஸோ அவரோட அன்றைக்கி
குளோரிஃபிகேஷன் அவரோட இதாச்சு, தெரியும் அவரோட பூஜை, அவரோட வியாஸ் பூஜை, அவரோட குளோரிஃபிகேஷன் ஆச்சு. அவர் போய் இப்போ 1 வருஷம் ஆகுது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அவரோட பற்றி வீடியோ நான் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஈஸி கிடையாது, ஆன்மீக உலகம் ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிற ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பக்திங்கிறது அதுவும் கிருஷ்ண பக்தி நம்ம பண்ணுறோமே இஸ்கானில், நம்ம நினைக்கிற மாதிரி பக்தி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பக்திங்கிறது என்ன சும்மா ஜுஜுப்பி வேலை தான், நமக்கெல்லாம் கிடையாது. ஆன்மீக உலகம் கிருஷ்ண பக்தி, அதுவும் பகவானை நினச்சிட்டு நம்ம கிருஷ்ணர் பகவான் நினச்சி நம்ம சேவை பண்ணோம். ஏன் நம்ம 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 ஹரிதாஷ்டகம், நம்ம இஸ்கான், நம்ம கௌடியா பாருங்க, நம்ம ஆச்சாரியர்கள் பாருங்க, நம்ம குருவை பாருங்க, அவளை 24 நேரம் கிருஷ்ணர் நினச்சிட்டே இருக்கா, பகவான் நினச்சிட்டே இருக்கா. நான் ஹரிதாஸ் டாகூர் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு பிரபுஜின்னு சொல்லியிருந்தார் அன்றைக்கி. ஹரிதாஸ் டாகூர் 22 ஹவர்ஸ் ஹரிதாஸ் டாகூர் ஹரிநாமத்தை ஜெபிச்சுட்டே இருப்பார். 22 ஹவர்ஸ் பகவான் தான் நினச்சிட்டு இருப்பார். ஜெகநாத் பூரியில் போனாலுமே ஜெகநாதரை தள்ளிந்தே அவர் பார்த்துருவார் டிஸ்டன்ஸாகவே. அவரை மாறி நம்ம பக்தி பண்ணோம்னா, நம்ம அவரை மாதிரி பக்தி பண்ண யோசிக்கலாம், ஆனால் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி நம்ம அவாலையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம குருவையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கும் அவளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னென்னா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் நம்ம அவளுக்கும் நமக்கு இருக்குது. நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்மளாம் சாதாரண மனுஷங்க தான், ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவள் எப்போவுமே 22 மணி நேரம் 24 மணி நேரம் பகவானை நினச்சிட்டே இருப்பா, ஹரிநாமத்தை ஜெபிச்சுட்டே இருப்பா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை. நம்ம கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு வந்திருக்கார்? இந்த ஹரிநாமத்தை கொண்டு வந்துருக்காரு. ஹரிநாம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் கலியுக தர்மன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா இதுதான் நம்ம கலியுகத்தில் முக்தி, மோக்ஷா, உத்தார். நம்ம உத்தாருக்காக பரம் சத்திய ஸ்ரீகிருஷ்ண பகவான் பரமாத்மா பரம் சத்திய பரமாத்மா கிருஷ்ணர் நம்ம புரிஞ்சுட்டு பக்தி தான் சிறந்தது, மோக்ஷம், முக்தி, உத்தார். நம்ம உத்தாருக்காக நம்ம பகவத்தாம், நம்மளோட ஒரிஜினல் வீடு பகவத்தாம், கோலோக் தாம், வைகுண்டம். நம்ம அங்கே போகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம அங்கே தான் இருந்தோம், ஆனால் நம்மெல்லாம் பகவானை பகைச்சுண்டு நம்ம அதை விட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். அது பகவானை பகைச்சுண்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ஏன்னா நம்மளாம் நேற்று பிரபுஜி சொல்லியிருந்தார் பாகவதமில், பகவான் நம்ம பகைச்சுண்டு ஏன் வந்தோம்னா, ஏன்னா பகவான் தான் உண்மையாகவே இஸ் என்ஜாயர். கிருஷ்ணா இஸ் என்ஜாயர், கிருஷ்ணா இஸ் மர்சிஃபுல் தான். லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல். ஆனால் கிருஷ்ணர் தான் ஆல் த என்ஜாயர், பகவான் தான் உண்மையாகவே என்ஜாயர். பாகவதமில் சொல்கிறார், நேற்று பிரபுஜி சொல்கிறார், கிருஷ்ணா இஸ் த ஒரிஜினல் என்ஜாயர். லார்ட் கிருஷ்ணா இஸ் த ஒரிஜினல் என்ஜாயர். பகவான் தான் ஒரிஜினல் என்ஜாயர். ஆனால் நம்மளாம் அங்கே அவர் தாமில் இருந்திருக்கோம். ஆனால் நம்ம அவரோட வசதி, அவரை பார்த்துட்டு நமக்கு பொறாம வந்துடுது. இது பிரபுஜி சொல்கிற, பகவானால் தான் இப்படி இருக்க முடியுமா? ஏன் நானும் அப்படி இருந்தானே, நானும் இருக்க முடியாதா? இப்போது பகவான் என்ன நினச்சிட்டார், உன் இஷ்டம் போலே நான் நடந்துக்கிறேன். ஏன்னா நம்ம பகவானுக்காக ஒரு அடி வச்சோன்னா பகவான் நமக்காக 10 அடியாக வைக்க மாட்டாரா? எப்பாரு பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணா இஸ் மர்சிஃபுல். நம்ம இஸ்கான்னு சொல்கிறார் லெக்சர் கதால. அப்போ நம்ம பகவானே பகிச்சுண்டு உன் இஷ்டம் போல நீ இரு, போ பௌதிக உலகத்தை போ, கஷ்டப்படு, விட்டுட்டார் நம்மளை அதுக்காக. ஆனால் பகவான் திருப்பி நம்ம அவர் தாம் கூடக்காக வழி சொல்லியிருக்கார், பக்தி, கிருஷ்ண பக்தி வழி சொல்லி நம்ம இஸ்கானில் பண்ணுறோமே, அந்த வழி சொல்லியிருக்கார் மோக்ஷத்துக்கு.
மோக்ஷா முக்திக்கு நம்ம உத்தாருக்கு வழி சொல்லியிருக்காரு. நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தான், ஆனால் நம்ம ஃபுல்லாக இதில் இறங்கலை. இன்னும் நம்ம பாதி நம்ம பகவான் நினைக்கிறோம், 1% 2% பகவான் நினைக்கிறோம், 15% நம்ம வேலையை தான் பார்க்குறோம். இது உண்மை தான், என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். இது நேற்று எனக்கே தோணித்தே, என்னடா பக்தி இவ்வளோ போரிங்காக போயின்னு இருக்கே. அப்படி தோணக்கூடாது. தோணித்துனா நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம ஒழுங்காக பக்தியே பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம மனசுக்குள்ளே இன்னும் காமம்னு இருக்குது. இந்த உடம்பு தெரியும், இந்த மனுஷ உடம்பு வந்து மோக்ஷா 9 துவாரங்கள் இருக்குது, 9 துவாரங்கள். மோக்ஷா முக்திக்கு மனுஷ உடம்பு. இப்போ மனுஷ வாழ்க்கை வந்து ஹியூமன் லைஃப் ரொம்ப துர்லபம்னு சொல்கிறான். துர்லபம் ரொம்ப. அதுக்காக பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது ரொம்ப துர்லபம். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் அர்ஜுனர்கிட்ட, கீதா உபனிஷத்தில் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், இந்த மனுஷ உடம்பு வந்து ரொம்ப துர்லபம். ஆனால் மனுஷன் வந்து அவன் காமம், அவனோட காம் வாசனா, போக் சொல்லுவாங்க, சான்சாரிக் போக், உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக, காம் வாசம் பண்ணுறதுக்காக அவனுக்கு மோட்சத்துக்கு நிறைய வழிகள் வருது. மோட்சம் அடையிறதுக்காக பக்தியில் வர்றதுக்கு நிறைய வழிகள் வருது. ஆனால் அவன் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுறான். பக்தியில் வர்றதுக்காக வழி, மோட்சத்தை அடைகிறதுக்காக வழி அவன் மிஸ் பண்ணுறான். அதுக்காக தான் கடைசி வரைக்கும் அவன் பக்தியில் வரமாட்டேங்கிறான். ஆனால் கடைசி காலத்தில் அவன் துடிச்சு அவன் சாவறான். ஐயோ உலகம், என் வீடு, என் குடும்பம், என் குழந்தை குட்டிங்க, என் சொத்து. வயசான காலத்தில் என்ன ஆறான்? அவ்வளோதான், நல்ல சாவு கிடைக்கிறதுல போச்சு. டோட்டல் வேஸ்ட். மனுஷனாக பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. பின்ன பக்தி இல்லைன்னா நீ மனுஷனா நாயை கொடுக்கறதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாய் வேறு வச்சு, நாய் எங்கே பக்தி பண்ணுறது? நாய் பக்தி பண்ண முடியாது, மனுஷனால் தான் பக்தி. அதுக்காக தான் மனுஷ வாழ்க்கை அவ்வளோ துர்லபம் தரா. மனுஷனால் மட்டும்தான் பக்தி பண்ண முடியும். அதுதான் அவ்வளோ துர்லபம் தரா மனுஷ வாழ்க்கைங்கிறது. அதுக்காக தான் பக்தியில் வாங்கும் பகவான் சொல்கிறார், அடிக்கடி சொல்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். பகவான் வந்து அர்ஜுனர்கிட்ட பகவத்கீதையில் சொல்கிறார், பக்தியில் வா, பக்தி பண்ணுன்னு அடிச்சடி சொல்கிறார். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம மரமண்டைக்கு இது ஏற மாட்டேங்குது. இன்னும் நம்ம கிருஷ்ண பக்தியில் தான் நம்ம இஸ்கானில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் பகவான், நம்ம பக்தி பண்ணுறோம், சரி பண்ணுறோம், நம்ம பக்தியே பண்ணாமல் ஒன்றும் இல்லை, பக்தி பண்ணுறோம் தான். ஆனால் நம்ம பகவான்கிட்ட போகும்போதெல்லாம், நெருங்கும் போதெல்லாம் நமக்கு அந்த காம் வாசனான்னு ஒரு இது இருக்கே, அது நம்ம தொட்டுறது. மாயா நம்மளுக்கு பிடிச்சிருது. இல்லை நீ காம் வாசனையே பண்ணு, அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம மனசு சொல்கிறது. அப்போ பகவான் சொல்கிற மனசார பரமாத்மா, நம்ம தெரியும் கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து பரமாத்மா ரூபத்தில் கிருஷ்ணர் நம்ம எல்லா நம்ம ஹிருதயத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசி, மனுஷ உடம்பு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிங்க ஜீவன்க உடம்புலையும் அவர் பரமாத்மா ரூபத்தில் அவர் இருக்கார். நம்ம மரமண்டைக்கு இது ஏறலையே. நம்ம அதே ஈர்ஷா, அதே இதில் தான் நம்ம இருக்கோம். இது பிரபுஜி சொல்லியிருந்தார், ஜூட்டா அகங்காரம், பொய்யான அகம்பாவம், பொய் அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்கு. அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்கு. திமிரும் எல்லாருக்கும் இருக்கு. திமிரு எல்லாருக்கும் இருக்கு. திமிரு எல்லாருக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்கு, திமிரும் எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா நம்ம பக்தியில இன்னும் ஏன் நம்ம பகவானை நம்ம நெருங்க முடியல, ஏன் கனெக்ஷன் பண்ண முடியல, ஏன்? அதுக்கு என்ன காரணம்? நம்ம அதே ஈர்ஷா, அதே பகவான் நினைக்காம கம்மியாக நினைக்கிறோம். நம்ம ஒன்றும் ஹரிதாஸ் டாக்கூர் இல்லை 24 மணி நேரம் பகவான் நினைக்கிறதுக்கு.
22ஆம் நாள் பகவான் தான் நினச்சிட்டு இருக்கிறது. ஹரிதாஸ் தாக்கூர் நம்ம கிடையாது, நம்ம சாதாரண மனுஷன் தான். காமம் வந்து நம்ம மனுஷனாக ஈர்க்க கொண்டது. மனுஷனாக பிறந்தா ஆசைங்கிறது இருக்க தான் செய்யும். ஆசைங்கிறது மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். மனுஷனாக பிறந்தா ஆசை இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே தான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் மனுஷனாக பிறந்தா. அது பௌதிக ஆசையா ஆன்மீக ஆசையா நமக்கு தெரியாது, அது எதுன்னு தானே. ஆனால் ஆன்மீக ஆசை தான் நல்லது. பக்தி இருக்கல ஆசை இருக்க, நல்ல ஆசை பக்தியில் இருக்கணும். இந்த பக்தி பண்ணணும், நிறைய சேவை பண்ணணும் பகவானுக்கு, அந்த ஆசை தான் நல்லது, அதான் சிறந்தது. பௌதிக ஆசை ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டு. மட்டீரியல் வேர்ல்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே வேஸ்ட்டு. ஆசை, பௌதிக வாழ்க்கை ஆசை, பௌதிக உலகம் மட்டீரியல் வேர்ல்டு ஆசை, இது வேஸ்ட்டு. ஆனால் நம்ம பகவான் நம்மளும் ஒன்றும் ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது. நம்மளும் நம்ம பௌதிக உலகத்துலேயும் இருக்கோம், ஆனால் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு நம்ம இஸ்கான் நம்ம கிருஷ்ண பக்தியும் பண்ணுறோம். ரெண்டும் நம்மளும் இருக்கோம், ரெண்டும் பேலன்சிங்காக இருக்குது. ஆனால் நம்ம பக்தி ஒன்றும் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி கிடையாது. நம்ம பக்தி ஒன்றும் பிரபுபாதா மாதிரி இல்லை, நம்ம ஆச்சாரியர்கள் மாதிரி கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், அதை மாதிரி அவளை மாதிரி பக்தி நம்ம பண்ணோம்னா முதல்ல நம்ம உடம்புலேருந்து நம்ம மனசுலேருந்து இந்த காம் இதை எடுக்கணும், கெட்ட எண்ணத்தை எடுக்கணும், ஈர்ஷாவை எடுக்கணும். நம்ம மனசை சுத்தம் பண்ணோம்னா, நான் அன்றைக்கி சொல்லியிருந்த வீடியோவில் நம்ம கங்கா போகிறோம், கங்கா குளிக்கிறதுக்கு போகிறோம், நம்ம குளிக்கிறதுக்கு போகிறோம், கங்கா ஸ்நான் பண்ணுறோம், கங்கையில் குளிக்கிறோம். சுத்தத்துக்காக, சுத்தமாக இருக்கிறதுக்காக நம்ம மனசு உடம்பு மூளையும், நம்ம மனசு மைண்ட் சோல் பாடி சுத்தமாக இருக்கிறதுக்காக. ஆனால் நம்ம உண்மையாகவே அது சுத்திகரன், அது உண்மையான சுத்தம் இல்லை. உண்மையாக சுத்தம் என்ன தெரியுமா? சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக ஆகணும்னா நம்ம மனசு ஹரிநாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இதால் மட்டும்தான் முடியும். உண்மையான சுத்திகரன், உண்மையான சுத்தமாக இருக்கணும்னா இதுதான் நம்ம மனசையும் நம்ம புத்தியும் நம்ம ஆத்மா நம்ம உடம்பை இதுதான் சுத்தமாகும். பாக்கி எதாலையும் ஆக்க முடியாது. நமக்கு தெரியும், நம்ம வந்து இந்த உடம்போடு வெறும் ஆத்மா தான். இந்த மனுஷ உடம்பு, ஹியூமன் பாடி, ஹியூமன் லைஃப்பில் நம்ம வெறுமே இந்த உடம்பு ஒரு ஆத்மா தான், ஒன்லி சோல், நம்ம பாடி கிடையாது. நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுடைய இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது, எக்ஸெப்ட் பண்ண மாட்டேங்குது. இல்லை, இது ஏன் உடம்பு தான், இது என் பாடி தான், என் பாடி தான், நான் உடம்பு தான், நான் ஆத்மா கிடையாது, நான் உடம்பு தான் அப்படின்னு சொல்லுறது. ஏற்றுக்க மாட்டேங்கிறது, எக்ஸெப்டே பண்ணிக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி நம்ம அதான் நம்ம பக்தியில், அதுக்கு தான் நம்ம பக்தியில் நம்மளே நமக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு அர்த்தம். வேறு யாரும் இடைஞ்சலாம் இல்லை, நம்ம பக்திக்கு நம்மளே இடைஞ்சலாக இருக்கும். நம்ம வந்து உடம்பாக தான் நினைக்கிறோம். இல்லை ஏன் உடம்பு தான், நம்ம ஆத்மா நினைக்கல, நம்ம ஏன் உடம்பா நினைக்கிறோம். அதுதான் காம்வாஸ்னா, இந்த மாதிரி காம்வாஸ் கெட்ட எண்ணம் அதுக்காக தான் வருது. ஏன்னா நம்ம இந்த உடம்பாவை தான் நினைக்கிறோம், நம்ம ஆத்மாவை நினைக்கல. இல்லை என் உடம்பு தான், இல்லை என் உடம்பு தான் இது, ஆத்மாவை நினைக்கவே இல்லை, ஆத்மாவா நினைக்கவே இல்லையே. நம்ம உண்மையாக நம்ம ஆத்மா தான். we are only body soul, not body. பாடி கிடையாது, நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம வெறும் ஆத்மா தான். பக்தியில் முன்னேறணும்னா பக்தியில் முதல்ல இதை சந்தோஷங்கிறது இங்கேருந்தும் பிரபுஜி சொல்கிறார், இங்கேருந்து தான் கிடைக்கும். சந்தோஷங்கிறது இங்கேருந்து தான் கிடைக்கும். ஆனால் கிருஷ்ண பக்தி, இந்த இஸ்கான், இந்த வைஷ்ணவ சங், சைத்தன்ய மகாபிரபு உருவாக நம்ம இந்த இஸ்கான், இந்த கௌடியா பரம்பரை சம்பிரதாய வைஷ்ணவ் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். பகவத் பக்தி நமக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சிறந்தது. இது நம்ம ரொம்ப பெரிய பாக்கியசாலி, நம்ம பாக்கியசாலி, ரொம்பவே பெரிய பாக்கியசாலி. நம்ம போன நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நமக்கு இந்த பகவத் பக்தி கிடைச்சிருக்குன்னா யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஏன்னா பகவத் பக்தி தான் உண்மையாகவே பெரிய சொத்து, சிறந்தது. பாக்கி எதுவுமே கிடையாது. பகவத் பக்தி, நம்ம இந்த கிருஷ்ண பக்தி, இந்த இஸ்கானுக்கு முன்னாடி சொத்துலாம் ஒன்றும் கிடையாது, ஜுட்டூப்பி தான். ஆனால் அந்த பகவத் பக்தி சிறந்தது, ரொம்பவே
ரொம்பவே இது நல்லது பகவத் பக்தி தான். உண்மையாகவே பகவானை புரிஞ்சுட்டு பகவான் பக்தியை புரிஞ்சுட்டு பகவானை புரிஞ்சுட்டு பகவான் தாம் போகிறது தான் சிறந்தது. இதுதான் மேல், அதான் நல்லது. ஆனால் நமக்கு அது புரியல. நமக்கு தர்மம் அதர்மமே என்னன்னு புரியல. நம்ம இன்னும் அதர்மம்லே இருக்கோம். நம்மளை இன்னும் நல்லவன் நினச்சிட்டு இருக்கோம். நல்லவன் நான் தான், ரொம்பவே நல்லவன். என்ன மாதிரி நல்லவன் எவனுமே கிடையாது. கண்ட்ரோல், நிறைய பிரபுஜி சொல்லின்ற கதையில் கண்ட்ரோல், நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஐ ஆம் த கண்ட்ரோலர், நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது உண்மை யார்? நம்மளை படைத்தது யார்? பகவான், கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் நம்ம எல்லா ஹிருதயத்துலேயும் ஒரு பகவான் பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கார். அவர் தான் நம்மளை கண்ட்ரோலே பண்ண, அவர் தான் நம்மளை ஆட்டி படிச்சுட்டு இருக்கார். அவர் தான் நம்மளை கண்ட்ரோலே பண்ணிட்டு இருக்கார். நம்ம நினைக்கிறோம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம இப்போ பாத்ரூம் போனோம்னா போகிறதுக்கு கால் வேணும். கால் இருக்குல்ல, நடந்து போகிறோமே, யாராலும் நடக்கிறோம். எல்லாம் உடம்பே நம்ம வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுறது பகவான் தான், பாக்கி யாரும் கிடையாது. கிருஷ்ணர் தான் கண்ட்ரோலே பண்ணுறார், பகவான் தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுறேன்? என் கால், என் கை, என் மூஞ்சி, என் காது, என் வாய், நான் என்னென்னா பேசுவேன். என் மூக்கு, நான் எப்போடா மூச்சு விடுவேன், நான் எப்படி வேணால் மூச்சு விடுவேன். என் கண்ணு, நான் என்னென்னா பார்ப்பேன். என் மூளை, நான் என்னென்னா யோசிப்பேன். என் கை கால், நான் எங்கே வேணால் நடப்பேன். நான் எவனை வேணால் அடிப்பேன். இதெல்லாம் நாம பண்ணுறோம், வேணும்னே நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்மளை உண்மையாகவே கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? கிருஷ்ணர் பகவான். அவர் தான் கண்ட்ரோலே பண்ணுறார் நம்மளை. நம்ம நினச்சிக்கோ நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், பகவான் தான் கண்ட்ரோல் பண்ணுறார். இப்போ சாப்பிட்றோம். சாப்பாடுக்கு ஸ்பூன் வேணும்ல, நம்ம ஸ்பூனாலும் சாப்பிடுவோம் சில டைம். அப்போ ஸ்பூனு தட்டிலேருந்து எடுத்து சாப்பாடு எடுத்து வாயில் போடுறதுக்கு நம்ம டக்குன்னு சாப்பிட்றோம், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம். அது யார் பண்ண வைக்கிறா? பகவான் தான். ஏன் நேற்றுக்கு பிரபுஜி சொல்லியிருந்தார் இல்லை, அனாதாசிரத்துலலாம் பாருங்க, வயசான கேஸ் நிறைய இருக்குது. வயசானவா நிறைய இருக்கா. அனாதாசிரத்தும் சரி, ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டலோ அனாதாசிரம் ஏதோ ஒன்று, அது மேட்டர் கிடையாது. அவள் அங்கே நிறைய வயசானவா இருக்கா. அப்போ அவளை பாருங்க, வயசான கேஸ் நிறைய இருக்கா, நிறைய வயசானவா இருக்கா. அப்போது அவளை பாருங்க, இதோ சாப்பாடு பிளேட்டில் இருக்கும், எடுக்கிறதுக்குள்ள இப்படி மெதுவாக நம்ம டக்குன்னு சாப்பிட்றோம், அவ மெதுவா. நமக்கு இப்போ சின்ன வயசு, நம்ம எப்படி வேணால் ஆட்டம் போடுவோம். ஆனால் இப்போ நமக்கு நம்ம இருக்கிற பலம் நம்ம வயசான காலத்தில் நமக்கு இருக்காது. இப்போ இருக்கிற பலம் நம்ம வயசான காலத்தில் நமக்கு அந்த பலம் இருக்காது. நம்ம பார்க்குற பார்வை, நம்ம மூஞ்சியும் அப்படி இருக்காது, நம்ம ஃபேஸ் அப்படி இருக்காது, நம்ம லுக், நம்ம ஃபார்ம் அப்படியும் இருக்காது. இளமையான பருவதம், சின்ன வயசு, அப்புறம் இளமையான பருவதம், அப்புறம் வயசான காலம் தெரியும் நமக்கு. ஹியூமன்ஸ் ரீசைக்கிள் பர்த், ஹியூமன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சைல்டுஹுட், இன்ஃபென்ட், சைல்டுஹுட், அடல்ட், டீனேஜ், அடல்ட், அப்புறம் ஓல்டேஜ் தெரியும். அப்போ எப்போவுமே நம்ம மூஞ்சி, நம்ம ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்காது. சின்னத்தில் குழந்தையாக இருந்தோம், அப்புறம் வளர்ந்துட்டோம், அப்புறம் பெரியவன் ஆக அப்புறம் அப்புறம் மூஞ்சி மாறிடுது. வயசான காலத்தில் மூஞ்சி மாறிகிட்டே இருக்கும். அது ஈர்க்க நேச்சுரல், இதெல்லாம் நேச்சுரல். இப்போது பேசாம அப்போது பக்தியில் நமக்கு பண்ணோன்னா, பக்தியில் உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தியில் ஒரு வழி தான், இந்த இஸ்கான், இந்த கிருஷ்ண பக்தி, இந்த வைஷ்ணவ சங் ஒன்லி. அப்புறம் பிரபுபாத நியமம், 4 நியமம், அவ்வளோதான். பாக்கி ஒன்றும் பண்ண வேண்டாம். பாகவதம், மங்களாரதி, ஹரிநாம், சாண்டிங், அப்புறம் நம்ம என்ன சேவா பண்ணுறோம் அதுதான் நம்ம இஸ்கானில், அதுதான் பண்ணோம். பாக்கி ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் ஹரிநாம், இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம ஜெபிக்கிறோம் இஸ்கானில். நம்ம இஸ்கானில் ஹரிநாமத்தை
ஹரிநாமத்தை ஜபிக்கிறோமே. அப்போது இந்த ஹரிநாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பகவானுக்கு பிடிச்சதே ஹரிநாம் தான். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் அவர் பகவான் பிடிச்சது இந்த ஹரிநாமம் தான், ஹரே கிருஷ்ண மந்திரம். அதான் முதல் சேவா. அது பண்ணாலும் மங்களாரத்தி பாகவதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ சேவை பண்ணாலும் சரி, கையை அடித்து இல்லை கையை நம்ம கையால் சேவை பண்ணாலும் சரி, காலால் சேவை நம்ம காலால் நடந்து போனாலும் சரி, மங்களாரத்திக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹரிநாமம் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஹரிநாம் சாண்டிங் தான் ஃபர்ஸ்ட் சேவா. நாமம் பகவான் நாமம் இதுதான் ஃபர்ஸ்ட் சேவா. நம்ம ஜெபிக்கிற சாண்டிங் அதான் முதல் சேவா. அதை தவிர நம்ம வேற ஏதாவது பண்ணால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நமக்கு அதில் லாபமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாண்டிங் பண்ணாமல் ஹரிநாமத்தனி பண்ணாமல் பாகவதம் கிளாஸ் மங்களார்த்தி கௌரார்த்தி அட்டன் பண்ணாலுமே நீ சாண்டிங் பண்ணலன்னா பிரயோஜனமே கிடையாது, அதுக்கு பலனே கிடையாது உனக்கு. அதுக்காக தான் பகவான் சொல்கிறார், கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், அர்ஜுனர் கிருஷ்ண பரமாத்மா கீதா பகவத்கீதை உபதேசத்தில் சொல்கிறார், இந்த பக்திங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பகவானை கிருஷ்ணா சொல்கிறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். சரி, நம்ம பகவானை என்ன வேணால் அர்ப்பணம் பண்ணாலுமே மனசார பகவானை ஏற்றுன்றுவார், கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணுவார். ஆனால் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல், லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல் தெரியும் நமக்கு. அப்போ நம்ம சொல்கிறோம், பகவான் சொல்கிறார் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி, புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. கிருஷ்ணர் பகவான் நினைக்கிறதுக்கு Lord, if you understand Lord Krishna is not easy, we should not understand God. Not easy. It is not easy. Prabhupada சொல்றார், God conscious, Krishna conscious. அதான் நம்ம பண்ணுறோம். நம்ம ஸ்ரீல பிரபு, நம்ம குரு சொல்கிறார், நம்ம இஸ்கான் ஃபவுண்டர், நம்ம ஆச்சாரி, நம்ம பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதா அவர் சொல்கிறார், if you do Krishna consciousness, God consciousness, Krishna consciousness, so we should understand God. What is God? What is God? How to understand Krishna? Because Krishna is merciful. How to understand Krishna? How I will do for Krishna any seva, bhog offering, Shringar Arati, Shringar Seva. So many ways to do for Krishna, Gauranitai Jagannath Ji or Radha Krishna or Laddu Gopal, Narasimha Dev. So many deities also. For I do seva in ISKCON, Krishna Bhakti. இதுதான் நம்ம ஜன்மாஷ்டமி, நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம். ஜன்மாஷ்டமி வருது, பிரபுபாதா அப்பீரன்ஸ் டே வருது, நரசிங் சதுர்தசி வருது, ராதாஷ்டமி வருது, ஜெகநாத் ரத் யாத்ரா வருது, என்னெல்லாம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் வருது. ஆனால் நம்ம பகவானை வீட்டில் பட்டினி போட்டுட்டு, பகவானை வீட்டில் நல்லா படுக்க போட்டுட்டு வெளியில் பகவானுக்கு சேவை பகவான் கோயிலில் போய் பகவானுக்கு சேவை பண்ணுறோம். வெளியில் நம்ம ஜெகநாதர் வீட்டில், நம்ம கௌரவத்தை வீட்டில் படுக்க போட்டுட்டு பகவானை பட்டினி போட்டுட்டு வெளியில் நம்ம பகவானுக்கு சேவை பண்ண போகிறோமா? முதல்ல வீட்டு பகவானை கவனிக்கோ. நம்ம பூஜ்ரமில் இருக்கிற நம்ம டிடிஏ கவனிக்கோ. நம்ம கிருஷ்ணன், நம்ம பகவான் நம்ம கவனிக்கோ. நம்ம ஜெகநாத்ஜியை, நம்ம கௌரவத்தாய், நம்ம ராதாகிருஷ்ண, லட்டு கோபால், நரசிங்கதேவ், ஏதோ ஒன்று அதை கவனிக்க. முன்னாடி அதை விட்டுட்டு நம்ம டைரெக்டாக கோயிலே போயிடுறோம். வீட்டில் பகவானை பட்டினி போட்டு நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போகிறோம். என்ன பிரயோஜனம்? வீட்டில் நம்ம வீட்டில் அது இப்படி, ஆனால் அப்படியும் இருக்கணும். நம்ம வெளியில் போய் பிரயோஜனம் இல்லை. நம்ம முதல்ல வீட்டில் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு நம்ம மங்களார்த்தியோ கௌரார்த்தியோ நம்ம ஏதோ பண்ணுறோம். இஸ்கானில் வீட்டில் நம்ம பகவானுக்கு போக ஆஃபரிங் பண்ணி, நம்ம வீட்டில் முன்னாடி பகவானுக்கு போக ஆஃபரிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போகணும். அதுதான் அப்போதான் புண்ணியம் கிடைக்கும். அப்போதான் பக்திக்கு அர்த்தங்கிறது. வீட்டில் நம்ம பகவானுக்கு பட்னி போட்டு வெளியில் நம்ம பகவானுக்கு போக ஆஃபரிங் பண்ணுறோம், சப்பன் புக் பண்ணுறோம். வீட்டில் போனாலே பகவானுக்கு சப்பன் புக் பண்ணுவோம். வெளியில் இருக்கிற ஜெகநாத்ஜியை, வெளியில் இருக்கிற கௌரவத்தாயை, வெளியில் இருக்கிற ராதாகிருஷ்ணரை, லட்டு கோபால், நரசிம்ம தேவர் நம்ம கவனிக்கிறோம் நம்ம இஸ்கானில்.
ஆனால் வீட்டில் இருக்கிற நம்ம ஜெகநாத்தை நம்ம கௌரவத்தாயை நம்ம கவனிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அப்போ அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், நம்ம இஸ்கானில் நம்ம இஸ்கானில் ஒரு பிரபுஜி சொல்லியிருந்தார் நம்ம தெரியும் இஸ்கானில். அப்போ வீட்டில் நம்ம எந்த டீட்டெயில் வைக்கலாம்? ஜெகநாத்ஜி, ராதாகிருஷ்ணார, கௌரவத்தாயா, இல்லை லட்டு கோபாலா, இல்லை நரசிம்மதேவா, ராம் சீதாவா, என்ன வைக்கலாம்? நான் அன்றைக்கே சொன்னேன் வீடியோவில், அந்த பிரபுஜி சொல்லியிருந்தேன், அமலா பிரபுஜி சொல்லியிருந்தார், அமலா பிரபுஜி இஸ்கானில். அவர் இஸ்கானில் அந்த பிரபுஜி சொல்லியிருந்தார், அமலா பிரபு அவர் சொல்லியிருந்தார், சத்தியுகத்தில் வந்து திரேதாயுகத்தில் வந்து யார்? திரேதாயுகத்தில் நம்ம ராமர் கும்பிடுவோம், ராம் சீதா கும்பிடுவோம். துவாபர் யுகத்தில் ராதாகிருஷ்ணா. அப்போ கலியுகத்தில் யார்? திரேதாயுகத்தில் ராமச்சந்திரர், ராமர் பகவான். துவாபர் யுகத்தில் ராதாகிருஷ்ணர். கலியுகத்தில் யார் பகவான்? கலியுகத்தில் நம்ம யாரை கும்பிடலாம்? வீட்டில் நம்ம என்ன டிடி வைக்கலாம்? நம்ம இஸ்கானில் வீட்டில் நம்ம என்ன டிடி வைக்கலாம்? டிடி வச்சு பகவானை யார் வைக்கலாம்? இரே ஜெகநாத்ஜியா, கௌரவத்தாய், ராதாகிருஷ்ணா. கலியுகத்தில் யார்? கௌரச்சந்திர பகவான், கௌரச்சந்திரன். நம்ம சைத்தன்ய மகாபிரபு, நம்ம கௌரவத்தாய் தான். யாரை வேணா வைக்கலாம். அப்படி இது இல்லை, ஜெகநாத்ஜி வைக்கலாம், கௌரவத்தாய் வைக்கலாம், ராதாகிருஷ்ணா, லட்டு கோபாலா, நரசிம்மதேவா, யார் வைக்கலாம்? எந்த பிரச்சனை கிடையாது. ராம் சீதாவா யாருன்னாலும் வைக்கலாம், ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் நம்ம சேவா பண்ணோம், அதுதான் முக்கியம். எந்த டிடி வைக்கிறோம்னு நம்ம மேட்டர் கிடையாது. நம்ம வீட்டில் பகவான் வைக்கிறோம், அர்ச்சா வைக்கிறோம், ஆனால் நமக்கு அவர் சேவா பண்ணோம். அதுக்கு நம்ம அவரை கவனிக்கணும், அவரை சேவா பண்ணணும், ஸ்ருங்கார் சேவா பண்ணணும், போக ஆஃபரிங் பண்ணோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். பாக்கி நம்ம மட்டும் நல்லா கொட்டிக்கிறோம். சாம்பார் சாதம், இட்லி சாம்பார் என்னெல்லாம நம்ம கொட்டிக்கிறோம். பகவானை பட்னி போட்டுட்டு நம்ம நல்லா கொட்டிக்கிறோம். வெரைட்டி, அதுவும் இட்லி சாம்பார், பர்கர், பிட்ஸா நம்ம நல்லா கொட்டிக்கிறோம். ஆனால் பகவானை பட்னி போட்டுறோம். அப்போ பகவானே என்ன நினைப்பார்? என்னடா இவன் நல்லா கொட்டிக்கிறானே, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆஃபர், எனக்கு நைவேத்தியம் கூட பண்ண மாட்டேன், எனக்கு பூஜை கூட பண்ண மாட்டேங்கிறானே, இவன் எப்படி என் பக்தனாக இருக்க முடியும்? முதல்ல நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டில் நம்ம டீட்டெயில் கவனிச்சுட்டா நம்ம கோயிலுக்கே போனோம். அதான் உண்மையாகவே கரெக்டு, உண்மையாகவே அதான் நல்லது. நம்ம வீட்டு பகவானை கவனிக்காமல், நம்ம வீட்டு பூஜனம், நம்ம வீட்டுக்கு பகவான் நமக்கு கவனிக்காமல், கோயிலில் போய் நம்ம பகவானை இந்தாப்பா உனக்கு நான் பெருசாக உனக்கு நான் பிரசாத், நான் உனக்கு பெருசாக நான் உனக்கு நான் இது பண்ணுறேன், சப்பன் போக் உனக்கு விற்கிறேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் பகவானை மறந்துட்டு நீ கோயிலில் போய் எவ்வளோ வேணாலும் பண்ண, ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் நம்ம பகவானை, ஜெகநாத்ஜியை அவர் நம்ம கவனிச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணால் மங்களார்த்தி, கௌரார்த்தி, நம்ம பாகவதம் கேட்டாலுமே, நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலுமே, நம்ம பகவானுக்கு நம்ம சேவா பண்ணலன்னா, நம்ம வீட்டில் பூஜனம், நம்ம டிடியை பண்ணலன்னா பகவான், நீ கோயிலில் எவ்வளோ வேணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகவான் உனக்கு அனுகிரகமே பண்ண மாட்டேன் இப்படி பண்ணேன்னா. ஸோ நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு நம்ம இஸ்கானில் யாரையும் முக்கியமாக வைஷ்ணவ் நிந்தா பண்ணாமல், வைஷ்ணவ் கிரிட்டிசைசம் நாமபராதம் பண்ணாமல் நம்ம பக்தி பண்ணிட்டு, யார் வாழ்க்கையிலையும் முக்கியமாக எவன் வாழ்க்கையும் மூக்க விரல் விடாமல் நம்மளை மட்டும் ஒழுங்காக பாருங்க, நம்மளை முன்னாடி பாருங்க. நம்ம எவ்வளோ யோகேஷ் சிகாமணி நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ பெரிய நம்ம சண்டியர் நம்ம தெரியும் நமக்கு. நம்ம மூஞ்சியை கண்ணாடியில் பாருங்க, நம்ம எவ்வளோ நல்லவன்னு. அப்புறம் அடுத்தவனை சொல்லுங்க. ஆனால் அடுத்தவனை சொல்கிறது நமக்கு யோக்கியதையே கிடையாது, அடுத்தவன் நம்ம தகுதியே கிடையாது அடுத்தவனை சொல்கிறதுக்கு. நம்மளே சரியில்லையா முன்னாடி, நம்மளை பாருங்க, நம்ம வாழ்க்கையே பாருங்க முன்னாடி. நம்ம நல்லவனா உண்மையாகவே, நான் உண்மையாக நல்லவனா, அதை பார்க்காம அடுத்தவனை சொல்கிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணுறேன்.
டைம் ஆகிடுது. அப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்ரீரங்கத்தில் நம்ம ரங்கநாத சுவாமி கோயிலில் வந்து அவர் எப்படி விஷ்ணு வைகுண்டத்தில் கிருஷ்ணர் வந்து எப்படி பார்க்கடலில் எப்படி அவர் அனந்த சயனமாக இருப்பாரோ அதே மாதிரி அவர் அங்கே பெருசாக நம்ம ஸ்ரீரங்கத்தில் தெரியும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் பெருசாக எவ்வளோ பெருசாக அவர் இருக்கார். அர்ச்சா ரூபமாக பெரிய சிலை அவரோட கோயிலில் பகவானோடு. அப்புறம் பார்த்தசாரதி கோயில் ட்ரிப்ளிகேண்டில் இருக்கேன். ட்ரிப்ளிகேண்டில் இருக்கேன் பார்த்தசாரதி கோயில் திருவேண்டரம். அப்போ அங்கேயும் அவர் கிருஷ்ணர் வந்து மீசை வச்சிருக்கார். பார்த்தசாரதினா யார்? கிருஷ்ணர் பேர் தான், பகவான் பேர் தான். அது கிருஷ்ண பகவான் பரமாத்மா பேர் தான். அப்போ அங்கே அந்த கோயில் வந்து ஏன்னா அர்ஜுனர் பார்த்தசாரதினா என்ன? பார்த்தன் யார்? அர்ஜுனன். சாரதினா யார்? கிருஷ்ணர். அதான் அவர் பேர் வந்து பார்த்த சாரதி. அதான் பகவத்கீதாவில் அந்த ஃபோட்டோ இருக்கும் பாருங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பரமாத்மா பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து தேர் விட்டுறார். அர்ஜுனன் பின்னாடி உட்காந்துருக்கார். அதான் அவர் பேர் வந்து இருந்தது. பேர் வந்து அவரோட பேர் வந்தது வச்சது பார்த்த சாரதி. அப்போ நம்ம இஸ்கான்லேயும் கோயில் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது ராதா பார்த்த சாரதின்னு. அது எங்கே இருக்குது தெரியல, அது ஒரு இருக்கும், நான் போனதில்லை. அப்போது நான் சொன்னது வந்து நம்ம ட்ரிவேண்ட்ரம் நம்ம பார்த்தசாரதி கோயில் தமிழ்நாட்டில் அதான் சொன்னேன். ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம இஸ்கான்லேயும் ராதா பார்த்தசாரதி கோயில் இருக்குது. இஸ்கான்லேயும் ராதா பார்த்தசாரதி கோயில் இருக்குது. இஸ்கான்லேயும் ராதா பார்த்தசாரதி மந்திர் இருக்குது நம்ம இஸ்கான்லேயும். ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம ட்ரிவேண்ட்ரம்லேயும் கூட நம்ம ஜெகத் சாக்ஷி பிரபுஜி இருக்கார். அங்கே தான் ட்ரிவேண்ட்ரமில் தான் ஜெகத் சாக்ஷி பிரபுஜி இருக்கார், நமக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்டு நான் வந்து எங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம வந்து நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம். நேத்திகளை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன், நான் வீடியோ பண்ணியிருந்தேன் நேத்திக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து டைரெக்ட் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். இல்லைனா தேர்ஸ்டேயோ இல்லைனா சாட்டர்டேயோ பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். हरे कृष्णा निताय गौर प्रमाद हरे हरि बोल. हरे कृष्णा हरि बोल. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा हरि बोल. हरे कृष्णा. थैंक यू.